கால் டாக்ஸி ஓட்டுநர் வெட்டி கொல்லப்பட்ட வழக்குல போலீசார் 3 பேரை கைது பண்ணிருக்காங்க. முன்னாள் ரவுடிக்கு முடிவுரை எழுதியது ஏன்? சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள பாரதியார் தெரு. அது எப்போதும் அமைதியாக காட்சியளிக்கும் அந்த ஏரியா சம்பவத்தன்று போலீசாரின் பூட் சத்தத்தால் அலறி கிடந்தது. தரையில் உறைந்து கிடந்த ரத்தத்தை பார்த்து பாதசாரிகள் ஒருவித பீதியோடு அதனை கடந்து சென்றனர். சில மணி நேரங்களுக்கு முன்பு உயிரோடு பேசிக் கொண்டிருந்த தனது உடன்பிறப்பு வெட்டி சிதைக்கப்பட்ட கொடூரத்தை போலீசாரிடம் விவரித்துக் கொண்டிருந்தார் அந்த அண்ணன். கொல்லப்பட்டவர் கால் டாக்ஸி ஓட்டுநர் ராஜா. சென்னை பாலவாக்கத்தைச் சேர்ந்தவர். 43 வயதான இவருக்கு திருமணம் முடிந்து மனைவி மற்றும் பிள்ளைகள் உள்ளனர். தேனாம்பேட்டை திருவள்ளுவர் சாலையில் இருக்கும் தாயாரை பார்ப்பதற்காக இந்த ஏரியாவிற்கு வந்திருக்கிறார் ராஜா. அதன் தொடர்ச்சியாகத்தான் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். யார் அவர்கள்? கொல்லப்பட்டவருக்கும் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? எதற்காக இந்த கொடூரம் போன்ற பல கேள்விகளுடன் தேனாம்பேட்டை போலீசார் விசாரணையில் இறங்கினார்கள். அதே நேரம் குற்றச்சரித்திரம் நிகழ்ச்சி குழுவும் செய்தியாளரை களத்தில் இறக்கி இன்வெஸ்டிகேஷனை தொடங்கியிருக்கிறது. ராஜாவின் தாயாரிடமும் அவரது சகோதரரிடமும் விசாரித்ததில் வெட்டி கொன்றவர்கள் பற்றியும் எதற்காக இந்த பயங்கரம் நடந்தது என்பது பற்றியும் எந்த தகவலும் இல்லை. என் பையன் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போனான். நான் போயிட்டு நான் காலையில் வந்துடுறேம்மா சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போனான். மாத்திரை போட்டு படுமா சொன்னான். அவன் கீழே இறங்கி ஒரு 1/4 மணி நேரத்தில் இந்த மாதிரி செய்தி வந்தது. அங்கே போய் பார்க்கறதுக்கே தான் போயிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஏற்றின்னு போயிட்டாங்க. அந்த ரத்தத்தை தான் அப்பா பார்த்துட்டு வந்தேன். சண்டைக்கு போக மாட்டான், ஒன்றுமே போக மாட்டான். என் பிள்ளை வேலைக்கு இருந்தால் போவான், இல்லைன்னா வீட்டில் தான் இருப்பான். அவனும் போயிட்டு இருந்தாங்க. என்ன பிரச்சனை நம்மளுக்கு தெரியாது. சரி விளையாட்டாக தான் பேசுனீங்கன்னா சின்னங்க விட்டாங்க. யாருமே பெருசே கிடையாது. அவன் யாரோ இவன் யாரோ. என் தம்பி என் கலை வருவான், சேனலில் வந்து பேசுவான், அவ்வளோதான். வந்து வருவான், செலவு காசு காப்பான், அவ்வளோதான். அதோட போயிடுவான். இது என்ன மேட்டர்னா ஒன்றும் புரியல எனக்கு. அதுக்கு என்ன தீர்ப்பு பண்ணுவோம் நீங்கள் பண்ணுவோம். ராஜாவின் குடும்பத்திற்கு எதற்காக இந்த பயங்கரம் நடந்திருக்கிறது என்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் போலீசாரின் புலன் விசாரணையில் அனைத்து உண்மைகளும் அம்பலமாகிவிட்டது. தற்போது ராஜா ஒரு டிரைவராக இருந்தாலும் கடந்த காலத்தில் அவர் ஒரு ரவுடி, அடிதடி, கட்ட பஞ்சாயத்து என ஒரு குட்டி தாதாவை போல வலம் வந்திருக்கிறார். அந்த காலகட்டத்தில் ராஜாவோடு பலர் நெருங்கி பழகியிருக்கிறார்கள். அதில் முக்கியமானவர் மணி, வாண்டுமணி. சிஷ்யனுக்கு சிஷ்யன், நண்பனுக்கு நண்பன் என ராஜாவின் ரவுடி சாம்ராஜ்யத்தில் வாண்டுமணி ஒரு தளபதியைப் போல இருந்திருக்கிறார். 2 வருடங்களுக்கு முன்பு ரவுடிசத்தை கைவிட்ட ராஜா திருந்தி வாழ தொடங்கிய போது அவரின் அரியணையில் வாண்டுமணி ரவுடியாக அமர்ந்திருக்கிறார். தனக்கென ஒரு படையை உருவாக்கியிருக்கிறார். இவர் மீது 16 குற்ற வழக்குகள் பதிவாகியிருக்கின்றன. சமீபத்தில் கொலை முயற்சி வழக்கு ஒன்றில் பி கிரேடு ரவுடியாக சிறைக்கு சென்று வெளியே வந்த மணி கூலாக இருப்பதற்காக தர்பூசணி கடை ஒன்றை தேனாம்பேட்டை திருவள்ளுவர் சாலை நடைபாதையில் போட்டிருக்கிறார். அதில் ஊறுகாய் விஜய் என்பவரை வேலைக்கு அமர்த்தியிருக்கிறார். சம்பவத்தன்று ராஜா சவாரிக்கு சென்றுவிட்டு அம்மாவை பார்க்க தேனாம்பேட்டை வந்திருக்கிறார். மணியின் தர்பூசணி கடையை பார்த்ததும் வண்டியை ஓரம் கட்டிவிட்டு அவருடன் பேசியிருக்கிறார். இந்த சூழலில் தர்பூசணி லோடு வந்திருக்கிறது.
கடையை ராஜாவின் பொறுப்பில் விட்டுவிட்டு லோடை இறக்கி குடோனில் வைப்பதற்காக மணி விஜயை அழைத்து சென்றிருக்கிறார். வெயில் காலம் என்பதால் ஏகபோகமாக வியாபாரமும் நடந்திருக்கிறது. நிறைய பணம் வசூலும் ஆகியிருக்கிறது. கை நிறைய காசை பார்த்த ராஜா அந்த பணத்தை தனதாக்கிக் கொள்ள நினைத்திருக்கிறார். லோடை இறக்கிவிட்டு கடைக்கு வந்த விஜய் கலெக்ஷனான காசை கேட்டிருக்கிறார். ராஜா தர மறுத்ததால் இருவருக்கும் வாக்குவாதம் வெடித்திருக்கிறது. நடந்ததை விஜய் மணியிடம் கூற ஆத்திரமடைந்த அவர் ராஜாவை தட்டி கேட்டிருக்கிறார். இருவருக்கும் கைகலப்பும் ஏற்பட்டிருக்கிறது. அதில் ராஜா மணியை தாக்கியதாக சொல்லப்படுகிறது. கரண்ட் ரவுடியை ஒரு ரிட்டையர் ரவுடி அடிப்பதா என்று கொதித்தெழுந்த வாண்டுமணி தன்னுடைய நண்பர்களான கந்தஞ்சாவடியைச் சேர்ந்த ராகுல், நந்தனத்தைச் சேர்ந்த விக்னேஷை போன் போட்டு அழைத்திருக்கிறார். சம்பவ இடத்திற்கு ஆயுதங்களுடன் ஆஜரான அவர்கள் ராஜாவை அங்கேயே சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதில் கொடுமை என்னவென்றால் ரோந்து போலீசாரின் கண்முன்னே இந்த கொலை நடந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த தேனாம்பேட்டை போலீசார் வாண்டு மணியையும் அவரது கூட்டாளிகளையும் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.